Hello friends, Assalamu alaikum and வணக்கம். Welcome to Yas Cooking Channel. இன்னைக்கு நாம சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பிரியாணிக்கு ஒரு 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ், 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். பிரியாணிக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ்லாம் என்னென்னு பார்த்தலாம். பெரிய வெங்காயம் 300 கிராம், தக்காளி 200 கிராம், 150 கிராம், மல்லி புதினா ஒரு கைப்பிடி அளவு, பச்சை மிளகா 4, பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஏலக்காய், பட்டை இதெல்லாம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு, எண்ணெய் ஒரு 150 ml எடுத்துக்கலாம். தயிர் இந்த கப்புக்கு 1 கப், லெமன் அரைப்பழம், நெய் 50 ml, இதோட இஞ்சி பூண்டு 100 கிராம் அண்ட் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இப்போ குக்கர் சூடாயிருச்சு, ஆயில் விட்டுக்கலாம். இந்த ஆயில் வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ இதோட 2 பிரிஞ்சி இலை, ஒரு 5 கிராம்பு, ஒரு 5 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை எடுத்திருக்கோம். இது நல்லா பொரியட்டும். இப்போது இந்த ஸ்டேஜில் பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். பிரியாணிக்கு வந்து இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஃப்ரை ஆனால் தான் நல்லாயிருக்கும். இதோட தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் வந்து பொடிச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 4 பச்சை மிளகா, அதோட மல்லி புதினா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 100 கிராம், 1/2 கிலோ ரைஸுக்கு வந்து ஒரு 100 கிராம் இஞ்சி பூண்டு சேர்த்திருக்கேன். 1/2 கிலோ ரைஸ், 1/2 கிலோ சிக்கன் அப்படிங்கிறதுனால ஒரு 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இதில் சேர்த்திருக்கேன். அதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் தயிர், இதோட லெமன் ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கேன், அது சேர்த்திக்கலாம். இந்த ஸ்பூனுக்கு வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் நான். காரம் உப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்திக்கோங்க. சிக்கன் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், அதையும் இதோட மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். சிக்கன் மசாலா எல்லாம் சேர்ந்து உப்பு காரம் எல்லாம் நல்லா பிடிக்கிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது பாருங்கள், நல்லா சிக்கன் ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இதோட அரிசி சேர்த்தி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ சிக்கன், 1/2 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். அதாவது இப்போது தக்காளியில், மசாலாவில் எல்லாத்துலேயும் தண்ணி இருக்கிறனால இப்போ நான் இந்த கப்புக்கு 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். தண்ணியும் வந்து 2 கப் மட்டும் சேர்த்திக்கிறேன். ஏன்னா தக்காளியில் எல்லாத்துலேயும் தண்ணி இருக்கும் இல்லையா, அதனால் ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். 1/2 மணி நேரம் வந்து ரைஸ் ஊறி இருக்குது, அதனால் ஒரு விசில் விட்டால் போதும். இப்போ ஒரு விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட குலையாது, அடிப்பிடிக்காது, சூப்பராக நம்மளோட பிரியாணி ரெடியாகி வந்திருக்கு. இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லா உதிரி உதிரியாக குலையாமல் வரும். இப்போது இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுருக்க நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். சூப்பரான சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். Thank you.